அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஓல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் விரல்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த ட்ரோலிங்கை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. குடிகாரம் பேச்சு பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. ඇග්‍රිමන්ට් එකේ තියෙනවා. My lords, please note down this point. ඇග්‍රිමන්ට් එකේ තියෙනවා. எங்கே ஊர்க்கா சொல்லு, ඇග්‍රිමන්ට් එකේ තියෙනවා. மர்க்கா சொல்லு, ඇග්‍රිමන්ට් එකේ තියෙනවා. மர்க்கா மர்க்கா சொல்லு. ඇග්‍රිමන්ට් එකේ තියෙනවා. ඇග්‍රිමන්ට් එකේ තියෙනවා. ගලගන්න මම උදාහරණ කියන මෙන්න මේකයි මේ කොන්දේසි තියෙනවා. මේක ක්‍රියාත්මක. ඒතර කාර්යාංශයත් විදේශ වෘත්ති කාර්යාංශයත් මැදිහත් වෙන්න ඕනේ මේක. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. விடிய விடிய ராமாயணம் பார்த்துட்டு கடைசியில் சீதா யாரு ராமன் யாருன்னு கேட்ட மாதிரி தான் இருக்குது இவரோட கதை. இவரோட கதைக்கு கடைசியில் வரலாம். அதுக்கு முன்னாடி குவைத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான காற்று, அதோடு சேர்த்து மழையும் ஆரம்பமாகி இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பல ஏரியாக்கள்லையும் பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல பகுதிகள்லையும் வீடுகளில் அதிகமான குப்பைகள் எங்கெங்கேயோ இருந்து குப்பைகளை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்குது காற்று. அதனால் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் போகக்கூடியவங்க. அதே மாதிரி இன்றைக்கி கூட்டுறது, துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுங்க. கதவுகளை பூட்டி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கல் சரி வச்சுக்கோங்க. செம்ம காற்று அடிக்குது. அதே போல் காற்றுடன் கூடிய மழை குவைத்தில் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்குது. மழையோடு சேர்த்து இடி மின்னலும் பல பகுதிகளில் பதிவாகிட்டே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வைப்பர் வேலை செய்தா, டபுள் சிக்னல் வேலை செய்தா இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டயர் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சுக்கிட்டோ அல்லது இந்த மின்னல் மழை வர டைமில் வீடியோ எடுக்கிறது, திறந்த வெளிகளில் நிற்கிறது, மரங்களுக்கு அடியில் நிற்கிறது, தகர கொட்டாய்களுக்கு அடியில் இருக்கிறது, இந்த மாதிரி விடயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இடி மின்னல் தாக்கம் எந்த அளவு பாதிக்குது, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, தொடர்ந்துமே நம்ம பல செய்திகள்லையும் பார்த்துருப்போம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் துவா செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக முதலாவது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொரு சென்டர்களுக்கும் நீங்கள் உங்கள் கஃபீலோட போனீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பாயின்மெண்ட் இல்லாமலே எடுத்துக்கொள்ளலாம். முபாரக் அல் கபீரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போனேன் சரியாக ஒரு மணிக்கு லன்ச் டைம். யாருமே பெருசாக இருக்கல. அப்பாயின்மெண்ட் போட வாரவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அப்பாயின்மெண்டெல்லாம் சுமூகமாகவே நடக்குது முபாரக் அல் கபீரில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்டரில், அஸ்வாக் அல் குரைனில் இருக்கிறதுல. அதே மாதிரி உங்களுடைய கஃபீலோட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் போய் வைக்க முடியும். அதுக்காக என்னையை கோர்த்து விடுறதில்ல, நான் இதை சொல்லித்தரேன். என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு நீங்கள் போகணும். அதே போல் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் உங்கள் கஃபீலோட போய் உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த சான்ஸ் இன்னொருத்தருக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அப்பாயின்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள் நீடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களால முடியுமா இருந்தால் கஃபீலோடு போங்க, நிச்சயமாக ஃபிங்கரை வச்சுட்டு வந்துடலாம். அடுத்ததாக இந்த ஃபிங்கர் பிரச்சனையை முதலாவது பார்த்துடலாம். ஃபிங்கர் உங்களுடைய விரல்கள், இந்த 4 விரல்கள் சரியாக பார்த்தீங்கன்னா 4 விரல்களுடைய கடைசி தொங்கல் வரைக்கும், நுனியிலேருந்து தொங்கல் வரைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கட்டை விரல்கள் ஏதாவது காயங்கள் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி கைகள் ரொம்ப தேஞ்சு போயோ அல்லது கைகளில் சதைகள் கிழிந்த மாதிரி அல்லது தோள்கள் கிளம்பின மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் வைக்க முடியாது.
ஏன்னா இது இன்னைக்கு நடந்த சம்பவம். இன்னைக்கு எங்கள் வீட்டு சகோதரிகள் 2 பேர் நாங்கள் வச்சுட்டோம், இன்னும் 2 பேர் வைக்கணும். ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, இன்னொருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அப்போ 2 பேரும் சேர்ந்து பாபா கூட்டிகிட்டு போனார். போன அப்புறமா அந்த பிலிப்பீன் சகோதரி வச்சுட்டாங்க. இன்னொரு இந்திய சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுடைய விரல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப புண்ணாகி போயிருக்குது. உண்மையிலேயே இந்த பனிப்பெண்களுடைய நிலைமை இதுதான். நிறைய பேர் வந்து இந்த குளோரெக்ஸ் பாவிக்கிறதால பலருக்குமே இந்த கையில் இந்த புண்ணாகிற நிலைமை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதிகமாக பாத்திரம் கழுவுறவங்க இவங்களுடைய நிலைமையும் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்குது. விரல்கள் எல்லாமே ரொம்ப புண்ணாகி போய் தோள்கள் எல்லாம் காஞ்சி போய் இருக்கிறதால அவங்க சிஸ்டமில் வைக்கிறாங்க, மெஷினில் கொண்டு போய். இன்றைக்கி குறைஞ்சது 10 தரமாவது ஒரு மேடம் வந்து ஊண்டி வச்சு பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் என்ட்ராகவே இல்லை. ஏன்னா விரல் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறமா சொன்னாங்க வாஸ்லின் போடுங்க, இரவு ஃபுல்லாகவே வாஸ்லின் போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா திருப்பி வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அதனால் விரல்களை நல்லா பார்த்துக்கோங்க. விரல்களில் காயம் புண்ணாகி போய் தோல் உறிஞ்சி போய் எல்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல கொஞ்சம் நாளைக்கு வாஸ்லின் போட்டு விரல்களை சரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குறது உங்களுடைய விரல்களையும் இதே நிலைமை இருந்துச்சுன்னா உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது. அதே மாதிரி பனிப்பெண்களே தயவு செய்து பெரிய க்ளவுஸ் இருக்குது, லெதர் க்ளவுஸ், அது வாங்கிக்கோங்க. பாத்திரம் கழுவும் போது பாத்ரூம் கழுவும் போது நிச்சயமாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கோ வேறு ஏதாவது ஒரு தேவைக்கோ இந்த விரல்கள் வந்து அவசியப்படும். கணக்கெடுக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை பற்றி சிந்திப்பீங்க. குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களின் புதிய முடிவுக்கு பின்னர் குவைத் பங்கு சந்தை முதல் காலாண்டில் 9 வங்கிகளுக்கு $500 பில்லியன் தினார்களுக்கும் 411 மில்லியன் தினார்களுக்கும் லாபம் ஈட்டியது. குவைத்துடைய மன்னரின் புதிய முடிவின் பிறகு இந்த அதிகரிப்பு இப்போ புதிதாக பதிவாகி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் குவைத்துடைய நிலைமை இன்னும் சீராக அமையட்டும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். குவைத் மாநிலத்திற்கு ஒமான் ராச்சியத்தின் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அல் ஜெயித் அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள். சாதாரணமாக குவைத் நாட்டில் கரண்ட் பிரச்சனை இருந்த சூழலில் முதலாக தங்களுடைய நாட்டிலிருந்து 300 கிலோவாட் கரண்ட் மின்சாரத்தை வழங்க முன்வந்தது முதலாக ஓமான். இரண்டாவதாக 200 கிலோவாட் மின்சாரம் தருவதாக கத்தார் ஒப்புக்கொண்டுள்ளது. ஓமானுக்கும் குவைத்துக்குமான நட்புறவு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி ஓமான் நாட்டிலிருந்து அதிகப்படியான வணிகர்கள் இந்த நாட்டுக்கு இப்போதைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்வரும் காலங்களில் இங்கேருந்து ஓமான் நோக்கிய பயணம், ஓமானிலிருந்து இங்கே வரக்கூடிய பயணங்கள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. குடும்பங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலாளர்களுக்கும். ஜஹ்ராவில் உள்ள விளையாட்டுக் கழகத்தின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி 25 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவருடைய சடலத்தை குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு பிரேத பரிசோதனைகளுக்காக தடவியல் துறைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அல்ராய் பகுதிகளில் உள்ள ஒரு குடவுனில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்புத்துறை. அதே போல் விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க காயமோ அல்லது உயிர் சேதமோ இல்லை, உடைமைகளுடைய சேதம் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்ராய் பகுதி கராஜ் பகுதிகளில் இனி வரும் நாட்களில் மீண்டும் அதிகமான சோதனைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கேரேஜ்கள் இந்த வாட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை ஷோய்க் இண்டஸ்ட்ரியலில் தீ விபத்துகள் பதிவாகி இருக்குது. இப்படி இருக்கும்போது என்னென்னா தீ தடுப்பு பாதுகாப்புகள் சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே வந்து அவங்களுடைய விசாரணைகளை அவங்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்வாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தேடுதல் வேட்டைகளில் யாராவது இந்த குடவுன்களில் இல்லை தகர கொட்டாய்களில் மேலே கேரேஜ்களுக்கு மேலே தூங்குறது கண்டுபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக அவங்களுக்கும் பிரச்சனை. அதே மாதிரி வியாபார தளத்தில் உள்ள அந்த கேரேஜ்களில் உள்ள உரிமையாளர்களுக்கும் பிரச்சனை. ரொம்ப கவனம் கேரேஜ்களில் தங்குறவங்க, ஏன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா முகமது அல் மெஷானுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அனைத்து பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி ஊழியர்களும். குறிப்பாக குவைத்துடைய அனைத்து பகுதிகளிலையும் இனி வரும் நாட்களில் அதிகமான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ரோடுகள், குவைத்தில் இருக்கக்கூடிய வீதிகளுடைய நிலைமை, பள்ளங்கள் மிச்சம் அதிகமாகிட்டே போகுது. அதால் உயிராபத்துகள் வாகன விபத்துகளும் அதிகரிச்சிட்டு இருக்குது. இது சம்பந்தமான சில முக்கிய நடவடிக்கைகள், முக்கிய தீர்மானங்களை விரைவில் எடுக்க போகிறதாகவும் அமைச்சரவையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க அந்த மாதிரி தீர்மானம் எடுத்தாங்கன்னா தான் ஓட்டுநர்கள் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இவர் நம்மளை கொஞ்ச நாளாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, இந்த மாத்தியாக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடிகாரம் பேச்சு. விடிஞ்சா போச்சு, தப்பு பண்ணிட்டியே சிங்காரம், என்ன நீங்கள் தொட்டிருக்கக்கூடாது, அதுவும் என்ன நீங்கள் பகைச்சிருக்கக்கூடாது. நான் குவைத்தில் டிரைவராக தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி தான். நாட்டில் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பீரோவில் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு அதோட லிங்க்கும் இருக்குது. இவர் லைட்டில் அழகா லுங்கியோடு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நாட்டில் இருந்து பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதில் பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஒரு கறிக்கடைக்காரர், மனித வியாபாரி, நம்ம ஹவுஸ் டிரைவர் அவங்களுக்கெல்லாம் பைத்தியம், அவங்கெல்லாம் காக்காங்க. பணத்தை பிடுங்கி தின்ற காக்காங்க யாரு? இந்த மக்களை விற்று பொழப்பு நடத்துகிற காக்காய்கள் நீங்கள் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தான் மக்களை குழப்புறோமா, போனஸ் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் போனஸ் இருக்குது, எக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அதை ஃபாரின் மினிஸ்ட்ரியும் ஸ்ரீலங்கன் எம்பசியும் அதை நிச்சயமாக முன்னெடுத்து அதை கவனித்து அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணணும். அதைத்தான நாங்களும் கத்திக்கிட்டு இருக்கிறோம். தூதரகமே இதுக்கு முயற்சி எடுங்க. அதே மாதிரி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே இதுக்கு முயற்சி எடுங்க. இதைத்தானே நாங்கள் டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இதைத்தானே நாங்களும் சொல்கிறோம். அடுத்தது என்ன தெரியுமா? பிலிப்பைன் நாட்டு தூதரகம் இதற்கு முழு முயற்சி எடுக்கிறாங்களா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனால் எங்களுடைய தூதரகம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையாம். இலங்கை தூதுவரே திரு காண்டீபன் சுப்பிரமணியம் அவர்களே, தயவு செய்து நோட் திஸ் பாயிண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்றது தெளிவாக கேளுங்க. ஒரு பக்கம் போனஸே இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நாங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் தூதரகம் இதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இல்லை, தூதரகம் தான் இதுக்கு முழு பொறுப்பும் கூறணும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தான் இதுக்கு முழு பொறுப்பும் கூறணும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தான் இதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் நாட்டு தூதரகம் தான் இதுக்கு சரியான தீர்வு கண்டிருக்கிறாங்களாம். එහෙම දෙන්නේ නැද්ද? ඇග්‍රීමන්ට් එකේ තියෙනවා. තිබුණාට ක්‍රියාත්මක වෙලා නැහනේ. එහෙමනම් ඒක ක්‍රියාත්මක කරන්න මෙන්න මේ ටික වෙනවා. තානාපති කාර්යාලය අපේ ෆොරින් ඒජන්ට්ස්ලා ඔක්කොම කැඳවන්න ඕනේ. මේ විදිහට මේ ස්පොන්සර්ලා දැනුවත් කරන්න. දැන් ඔබතුමා මං ගාවට ආව කියන සේවකෙක් හරි සේවිකාවක් කරගෙන මම උදවාට කියන මෙන්න මේකයි මේ කොන්දේසි තියෙනවා. මේක ක්‍රියාත්මක කරලා කාර්යාංශයත් විදේශ වෘත්ති කාර්යාංශයත් මැදිහත් වෙන්න ඕනේ මේක. කාර්යාංශයේ නීති රෙගුලාසි වලට අපි අඩත්තන ඉන්නේ. අපිට ඒගොල්ලෝ පොත් මේක මෙහෙම කරන්න එපා නම් එපාම තමයි. මේක මේ විදිහට කරන්න කිව්වොත් අපි ඒක අපේ මව් ආයතනේ කාර්යාංශය. ඉතින් කාර්යාංශයේ ඉහළ පෙළේ නිලධාරීන් සහ තානාපති කාර්යාලයේ මැදිහත් වුණොත් මේක ක්‍රියාත්මක නැත්තම් මේ හම්බෙන්නේ නැහැ. මොකද මේ රටවල් වල දැන් කොච්චර මේවා කරත් අර පිලිපීන්ස් හවුස් මේල්ලට තියෙන ක්වොලිටි එක පිළිගැනීම අඩුයි. ඒකයි. මොකද ඒක හේතුව අපේ අයගේ නීති ක්‍රියාත්මක කරන අයගේ තියෙන මෙවුවා මේ මට පේන විදිහට ඒගොල්ලන්ගේ තියෙන අඩුපාඩු මේවා හදන්න පුළුවන්. ඉතින් කාකෝ ඒක නේද අපිත් කියන්නේ. இது தமிழ் நியூஸா? ஓ சாரி. இதைத்தானே நானும் சொல்கிறேன், குடிகார பயல, இதைத்தானே நானும் சொல்கிறேன். நம்மளுடைய தூதரகம் இதை முயற்சி எடுத்தாங்கன்னா செய்ய முடியும். நம்மளுடைய தூதரகத்தாலேயும் நம்மளுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தாலேயும் நம்மளுடைய அரசாங்கத்தாலேயும் தான் இதில் குறைபாடு இருக்குது. அடுப்பாடுன்றது குறைபாடு. அந்த குறைபாடை நிவர்த்தி செய்ய சொல்லித்தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நேரடியாக போய் பேசியிருக்கிறோம், தொடர்ந்து வீடியோ போட்டு கத்துறோம். ஏன் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி இந்த போனஸ் பணம் கிடச்சிருக்குது. இது எங்களுக்காக மட்டுமா? எங்களுடைய நாடு ஏற்கனவே கையேந்திக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் பிச்சை எடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஏர்போர்ட்டை ஒருத்தங்க கொண்டு போய்த்தான், அடுத்தது ஹார்பரை இன்னொருத்தங்க கொண்டு போய்த்தான், கரண்ட்டை இன்னொருத்தங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த நிலைமையில் இருக்குது. இந்த குடிகார பயலுக்கு என்ன தெரியும்? ආදරේ වන්දා ආශාව පාලා අඟයි පෙම්වතුනි පරාදේ ලබාලා දුරේමි ආරේ විකිලා ආදරේ මායා සෝකනීලා
இது ஆதலே வந்தார். பணிப்பெண்களின் சேவகன், மக்கள் காவலன், காலையில் சாமி மாலையில் ஆசாமி. பாருங்க, இதுதான் இவருடைய உண்மையான சுயரூபம். பக்கத்திலே இருப்பான்ப்பா, உனக்கு பக்கத்திலே இருப்பாங்க. கழுத்தில் பிளேடை வச்சு எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ன மாதிரி உங்கள் கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்க எங்க ஆளுங்க. எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நீங்கள் நினச்சது மட்டும்தான் நான் வச்சுட்டேன். இது ஜஸ்ட் பிகினிங், ட்ரெய்லர் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி யாரையாவது ட்ரோலிங் பண்ணியிருக்கிறேன்னா, யாருக்காவது நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறேன்னா, நான் ஒன்று என் பாடு ஒன்றுன்னு நான் பாட்டில் போயிட்டு இருந்தா எனக்கிட்டே வந்து உன் தாளத்தை காட்டுறியாமவனே. இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வீடியோவில் முன்னாடி வந்தாருன்னு வைங்க, வருவார் இதுக்கு மன்னிப்பு கேட்டு, சரி இதை நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சமரசமாக பேச வருவார். அப்படி வராமல் மறுபடியும் எனக்கு ஏதாவது வீடியோ போட்டிங்கன்னு வைங்க, அடுத்த வீடியோ 18+ வரும். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பார்க்கவும் அப்படின்ற வீடியோ வந்து விரைவில் வெளிவரும். ஒழுங்கு மரியாதையாக எங்களுக்கு, குறிப்பாக இந்த வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுக்கு, ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹவுஸ் டிரைவராக பின்னால் 4 அக்காமா இல்லாதவங்க இருக்கிறாங்க. அக்காமா இல்லாதவங்களுக்கும் இந்த போனஸுக்கும் சம்பந்தமே இல்லையே. இது நாங்கள் முயற்சி செய்கிறது இந்த நாட்டில் சட்ட ரீதியாக அக்காமாவோட இருக்கிறவங்களுக்கு. இவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் ஏன் இந்த அக்காமா இல்லாத தொழிலாளர்கள் உருவாகிறாங்க? ඉවර சொல்றத பாருங்களேன். සිංහලෙන් தெரிஞ்சவங்க கொஞ்சம் இதை பாருங்க. මට නම් ඇත්තටම හරි අප්පිරියයි කවුද මේ මහත්තයා නම දැන මම හවුස් ඩ්‍රයිවර් කෙනෙක් වෙන්න ඕනේ කවුරු හරි. ඉතින් මේ රට ගිහින් ඉන්න කට්ටිය අnder ඔය අතරතුර උතන ලොකු බැග්යක් එක්ක ඉන්න කට්ටිය ඔක්කොම පැන එළියට පැනපුවා. Tamanට ගෙදර ප්‍රශ්නයක් තියෙනවා තානාපති කාර්යාලයේ ඉන්න විදේශ වාණිජ්‍ය කාර්යාලයේ ඉන්න යව් ඒජන්සි බැලුවේ නැහැ කියන්නකො. දැන් මේ බොරු කියලාද රට යවන්නේ? නෑ අපි බොරු කියලා යවන්නේ. කොච්චර සලකනවද? ඇඳුම් පැළඳුම් අරන් දෙනවා, බර්ත්ඩේ වලට රත්තරන් බොරු අරන් දෙනවා, ටෙලිෆෝන් අරන් දෙනවා. ඉතින් ඒව බෝනස්. එන්න මොකද්ද මේ කියන්නේ? සම්පූර්ණම මිනිස්සු අමාරු දෙමිල්ලක් කරන්නේ මෙතන. දැන් ඔබතුමා එක කියලා නෙවෙයිද මේ කට්ටිය කියන්නේ? මගෙත් රට ගිය අයට බෝනස් එක ලැබිලා තියෙනවා. ඔබතුමා වගේ කීමෙන්ද කියන්නේ? ඒ ඇඩ් එක තහනම් කරලා තියෙන්නේ දාන්න එපා කියලා. මේ අපේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් තමයි මේ අය කතා කරන්නේ. කොහොමද ගෘහාසිතර කියවලා නිවාඩු දෙන්නේ? සිකුරාදට වහනවාද ගෙදර? නීති අනුකූල බෝනස් එකක් දෙන්න ඕනේ කියලා නැද්ද? සුමිත් අයියා බොරු කියන්නේ ඔයාගෙන් ආපු මටත් බෝනස් හම්බෙනවා. ඒක දෙන්න ඕනේ නිර්ණායකත් මොනවා හරි තියනවද? දෙන්න ඕනේ නැත්නම් ළමයි යවන්න බෑ. නීතියක් දැන් බුක් කරන්න පුළුවන්. බාබුගේ ප්‍රතිචාරය මොන වගේ වෙයිද? දැන් ඔය මම කියන්නේ එහාද මම හිතන්නේ හවුස් ඩ්‍රයිවර් කෙනෙක්. එක තැනකදී විවේචනය නෙවෙයි තව අවස්ථාවක් හදලා දෙන්න ඕනේ. ඌකන්ට පිස්සු මොලේ නැති මියරා. මොකද්ද පළවෙනි අරක කරන්න ඕනේ? ඒ කොහක්ක් ඉන්න කක්කුට්ටෝ කෑ ගැහුවට දෙන්නේ නැහැ. மீஹார கக்குட்டோ இவங்கெல்லாம் முயற்சி பண்ணினா கிடைக்காது. சரி, நீ தான் தவக்கலை மாதிரி இருக்கிறியப்பா, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறீங்க, கிருகிற புட்டுவத்தில் இருக்கிறீங்க, கேளுங்க. பொழப்பு நடத்துறீங்க தான், எங்களை வச்சு தானே பொழப்பு நடத்துறீங்க. நைட் ஆகினா பாட்டிலும் கையுமா அலைகிறீங்க, குட்டியும் கையுமா அலைகிறீங்க. கேளுங்க, கேட்டு வாங்கி கொடுங்க. தூதரகத்தில் ஏன் இதை கொடுக்குறாங்க இல்லைன்னு தூதரகத்தை பிடிச்சி கேளுங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சப் ஏஜென்ட்டுகள், அந்த ஏஜென்ட்டுகள்கிட்ட சொல்லுங்கள், அந்த பணிப்பெண்ணையோ ஓட்டுநரையோ இந்த தொழிலாளர்களை கொடுக்கும்போது இந்த எக்ரிமெண்ட்டை காட்டி இதை ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா வசதி வாய்ப்பும் நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா தொழிலாளரை கொடுங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாம் கேள்வி கேட்டால் இந்த நாட்டுக்கு தொழிலாளர்கள் அனுப்ப முடியாதான். அப்போது இந்த மாதிரி எங்களுக்கான சலுகைகள், சரி போனஸை விடுங்களேன், போனஸை விடுங்க. போனஸ் மட்டுமா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை? பணிப்பெண்களே போனஸ் மட்டுமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை? மாதம் முடிஞ்சால் ஒழுங்காக சம்பளமே கொடுக்குறாங்க இல்லை. உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பேர், நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த போனஸ்ன்றதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எத்தனையோ பேர்கிட்ட பேசி கதைச்சி இன்னைக்கு வரைக்கும் இந்த போனஸை எடுக்கிறதுக்கு முழு மூச்சாக முயற்சி பண்ணுறது நான். இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நான். இதுக்கப்புறமும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் இன்ஷால்லா விரைவிலேயே எடுப்பேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த அரசாங்க பிரச்சனையால் தான் நான் சும்மா இருந்தேன். எல்லாமே இன்ஷால்லா முடிவுக்கு வந்த பிறகு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே ருமைத்தியாவில் இருக்கக்கூடிய இதாரத் அமாலல் மன்சிலியாக போய் லேபர் டிபார்ட்மெண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கருக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கிற இடம் தான் அது. அங்கே போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட பேசி, இது ஒருத்தர் 2 பேரோட பிரச்சனை இல்லை, பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இந்தியர்கள் இருக்கிறாங்க, இலங்கையர்கள் இருக்கிறாங்க, இவங்க அனைவருக்குமே இது கடமையாக்கப்பட்டது, இது உரிமையாக்கப்பட்டது.
இது எங்களுடைய உரிமை, இதை நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட இதை பேசி சமரசமாக்கி இதை வந்து நிச்சயமாக ஒரு காணொலியாக பதிவிடணும். அதே மாதிரி மனித உரிமைகள் மீறலுக்கான ஆணைக்குழு என்னுடைய குரூப்லேயே இருக்கிறாங்க குவைத்திகள் நிறைய பேர். அவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணி நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு விரைவில் பெற்று கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முயற்சி. அந்த முயற்சியை நிச்சயமாக நான் முன்னெடுப்பேன். ஆனால் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஏஜென்ட்டுக்காரன்லாம் நம்மளால் நெருங்கவும் முடியாது. இவங்கெல்லாம் இந்த நாட்டில் என்னை பொறுத்த வரையில் நான் நியாயமாக நடக்கிறேன். யாரையுமே வித்து பொழப்பு நடத்தலை, யாருக்கிட்டையும் 10 ரூபாய் கடன் வாங்கலை, யாருக்கு பின்னாலையும் வால் பிடிச்சி தெரியலை. ஏஜெண்ட்டாக இருக்கலாம், எம்பசியாக இருக்கலாம், யாருக்குமே அடி பணிஞ்சு போகலை. எங்களுடைய உரிமை, எங்களுடைய தேவையை நாங்கள் நியாயமாக கேட்குறோம். அந்த நியாயத்துக்கு வந்து நிச்சயமாக ஒரு நாள் நீதி கிடைக்கும் வரை என்னுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்கும். முடிந்த வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் லைக்குக்காக சப்ஸ்கிரைபுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எனக்காக, உங்களுக்காக, ஏன் எதிர்கால நம்மளுடைய சந்ததிகளுக்காக. நம்மளோடைய இது முடிஞ்சு போயிருமா? இந்த 2024 பணிப்பெண் எடுக்கிறத நிறுத்திடுவாங்களா? இதுக்கப்புறமா இன்னும் வரத்தான் போகிறாங்க. நம்ம இந்த நாட்டில் சரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டு போனாதான் எதிர்வரும் நாட்களில் நம்மளுடைய தொழிலாளர்கள், இன்னும் வரக்கூடிய மற்றைய சந்ததிகள் கொஞ்சம் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு போவாங்க. அதுக்குரிய முயற்சியை தொடர்ந்து எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சந்திக்கலாம்.